இடம் தெரியாத காலை வச்சுட்டு நாட்டுங்குது. என்ன கெதி அவரானது. அங்க ஒரு பையன் உடம்புல துணி இல்லாத வந்துகிட்டு இருக்கிறான். உங்க பையனா? ஏங்க இன்னைக்கு தூர்வாசரை பார்க்கணும். இன்றா? ஆமா. தகிரிமா போச்சா? எதுக்குடா? போதுமா இன்னும் வேணுமா? என்ன துணி வச்சுக்கிறேன்னு காட்டிட்டு இருக்கிறியா? தக்கமா துணித்தலை அழிகிறான் சாமி. கொழுப்பு கடா அழிவு உள்ளது கொன்றா தொல்லை கட்டுறாங்கிற முத வந்து அடிச்சு கொண்டு சாமி வேற ஆள் வச்சுக்கலாம். யார் நம்மை தேடி வந்திருக்கிறார்? மண்டலத்திலே வந்தவன் யார்? நாராயணா நாராயணா. என்னடா சத்தம் புண்டா? அவனை போய் கேளியா? என்னடா எத்தனை வச்சுக்கிற? எக்கச்சக்கமா சொல்லுவேன். காசு போட்டா வாங்கி சொல்லு. நாராயணா. நான் எங்க சொல்லு. அவனுக்கு அவ்வளவு பயமத்து போச்சா? அவ்வளவு பயமத்து போச்சா? ஆறா அந்த நாராயணன். தன்னுடைய கடமையை செய்யாம நாராயணன். நாராயணா எதுக்குடா? மண்டலத்திலே தூர்வாசர் வாழ்க்கை என்று சொல்லுவதை விட்டுவிட்டு எங்கடாகிறான்? துருவமண்டலத்துக்கு வந்தா தூர்வாசரே யாரை சொல்லணும்? ஏண்டா யார் இடத்துல வந்து என்ன பேசிக்கிட்டு நம்ம நாட்டை துருமண்டலத்தை தேடி வந்து நாராயணா 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 சொல்லிய குறுக்க பூந்துட்டு பேச்சாதான் மறந்து போயிருவை. அப்ப எதுக்குலாம் வந்த? பயணமான மாதிரி தெரியுது. என்ன
ஐயோ போவாராட்டம் இருக்குது போச்சுன்னு காட்டுறியா என்னடா சொல்லு அது இல்ல என்ன கேட்ட எது வெல்லும் பரப்பிட்டீங்கன்னு கேட்டேன். எங்க போறது நீ எங்க போறது கேட்கலாமா ஏண்டா அவன் கேட்கலாமா உனக்கு வேண்டாமா? என்ன தாண்டா அவனு இடிச்சு வாய்ப்புட்ட நினைச்சிட்டு அடிக்கிறீங்க ஏய் நாரதா என்ன பண்ணலாம் அவனை என்னை பற்றி உனக்கு தெரியாதா தூர்வாசரே, தேவாதி தேவரெல்லாம் எப்படி நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? ஏன் கோபம் 22 நேத்திரம் இந்த தூர்வாசர் வருகும் பொழுது தேவர்களும் வழிவிட்டு விலகி நிற்க வேண்டும் ஒரு சாபத்தை கொடுத்து விடுவேன் புளுத்துவ என்னடா இது? தெரியாது சாமி ஏய் 33 கோடி தாவர்களும் கட்சி வேண்டாங்க சொல்லிட்டு இருக்கலாம். அங்க தேவரெல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? யாரு என்ன செய்யறாங்க என்னடா பண்றாங்க கோயிந்தா ஐயா அந்த தேவாதி தேவரெல்லாம் அப்படின்னு பிரம்மா பேசுறாரு. கண்ண இருக்கிறாரு கண்ணா அழிக்கும் தொழில் சிறந்தவை நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அவரு சொல்றாரு. தன்னைத்தானே தேவர்கள் புகழ்ந்து ஈசை இருக்கிறாரு. ஈசை என்ன சொல்றாரு? இந்த சீவி சிந்துகளுக்கெல்லாம் படியலக்கா கூடுவேன் நான் இல்லாட்டி அந்த உலகமே இல்ல அப்படின்னு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றாரு. உங்களை யாரு சொல்றாங்க? நம்மை பற்றி தேவர்கள் யாரும் பெருமையாக ஒன்னையில யாருமே பேசல. இவனை நம்பாத சாமி. என்னடா இதனால் இதுவரைக்கும் 8 திக்கு தேவர்களும் என்னையே வணங்கி என்னை எதிர்க்காமல் போய் கொண்டிருக்காங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா முன்ன விட்டு பின்னாடி தன்னைத்தானே புகழ்ந்து வாண்டு சொல்லான்னு தானே உடையான்னு இங்க இவன் சாதாரணமான இல்ல, இவனை நம்பாதீங்க. ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. இவன் அனுப்ப புண்டைங்க, இவனை நம்பாதீங்க. ஏண்டா எத்தனைய பாத்துருக்கிற அது எப்படா இருக்கும்? மோசமான விண்டாட்டி போட உள்ள என்னமோ சொல்றேன் மனசுல பட்டத சிவன் சொல்லலாம் சொல்றாங்க, கண்ணன் சொல்றாங்க, பிரம்மா சொல்றான். இந்த தூர்வாச மகாமுனிவர் தான் பெரிய ஆள்னு சொல்லாமல்ல. உங்களுக்கு 7.5 பக்கம் கோவம் 22 நேத்திரம் நான் தான் வல்லவனையா ஒண்ணு சொல்லலாம்ல. துருவ மண்டலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய தூர்வாசரை பற்றி தேவர்கள் யாரும் ஒண்ணே பெருசாவே நினைச்சுக்கல, மதிப்பதில்லை, மதிக்கிறது இல்ல. ஆணவம் பிடித்து தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறாரா? போய் கூட பாரு உன்னை மதிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்குவ. ஏய் நாரதா, தூர்வாச மகாமுனிவரே நீ சொல்லி இருக்க வேண்டியதானே துருவ மண்டலத்தின் அதிபாதி துர்வாசர் தவறிசி கோபத்திலே சிறந்தவர், சிறந்தவர், கோபத்திலே சிறந்தவர். 22 எந்த பக்கம் பார்த்தாலும் கண்டு பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பிரம்மா இருக்கிறாரு என்னோட என்னடா படைக்கிறது, அவனை படைச்சதே நான் தான் அப்படிங்கிறாரு பிரம்மதேவை. ஆணவம் அதிகாரம் யாருமே அவரைத்தான் வணங்கணும். இப்பவே போறேன். என் தவத்தின் வலிமையால் என்னை மதித்தால் அவர்கள் உயிரோடு வாழ்வார்கள், இல்லையே அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து என் சாபத்தால தேவர்களை எல்லாம் ஆட்டி படிக்கல. நான் துருவ மண்டலத்தின் அதிபதி இல்ல. போய் பாரு உன்னை மதிக்கிறாங்களா
துர்வாச ரிஷியா என்று என் தவத்தின் வலிமையை அவர்களுக்கு காட்டுகிறேன். அதை சொன்னாதான் கூடாது. அதை சொன்னாதான் எனக்கு நல்லா. எப்படி? ஆமா ஏய் சிசியா, வர்றவே. ஏய் சிசியா, வாடா இங்க. இதுவரைக்கும் நாமளே பெரியவர் என்று தான் தானே நினைத்தது போல ஆகிவிட்டது. இவ்வளவு தவங்களை செய்து இவ்வளவு கோபத்தை படைத்து 22 நேத்திரங்களோடு வாழ்ந்து என்னடா புண்ணியம்? பிரயோஜனம் இல்லை. நான் யாருன்னு உலகத்துக்கு தெரியணும். ஒருத்தரை விட மாட்டேன். தேவர்களுக்கு அவ்வளவு ஆணுமா? தவறுசிகளை பெற்று தவத்தின் வலிமையால் தான் தேவர்களும் இறைவனால் வணங்கப்படுகிறார். அப்பேற்பட்ட தவத்துக்குரிய தூர்வாச ரிஷி என் கோபம் என்ன, என் வல்லமை என்ன, நாணி என்ன, உங்களுடைய மாணி என்ன? தவ நாணி தவம் என்று தெரியாது. அதிகம் பேசினா சீக்கிரம் அழிஞ்சு போயிருவேன். அறிகுறி உனக்கு இப்பவே போறேன். எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. சத்தமே இல்லாம என்ன ஒரு அழகாரு தேவி மன்னவா அமர்ந்து கொள். ஏமாந்து கொள்ளலாம். அமர்ந்து கொள். அலையாத வீட்டுக்குள் நுழையக்கூடாது. அதனால இப்ப சத்தியலோகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த பிரம்மாவிடத்திலே போய் சொல்லி அந்த கொசப்பையங்கிட்ட நான் வந்திருக்குன்னு போய் சொல்லிட்டு வா. அப்படியா? தேவி என்னடி நான் வந்திருக்கிறேன். போனாத்தா ஒரு ஆளுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். என்னடா சொன்னா வந்தா என்ன போடா ஓய் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்ன நீ? வந்தா என்ன, நான் வந்திருக்கிறேன். வந்தா என்ன போடாங்கிறான். ஒரிஜினல் பைத்தியக்காரன் நீ தான். யா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன பத்தி போய் எடுத்து சொல்றா? எப்படி? துருவ மண்டலத்திலே வாழக்கூடிய 7 பக்க கோபம் 22 கண்களை உடைய துருவ மண்டல அதிபதி தூர்வாச மகரிஷி வந்திருக்கிறான்னு போய் சொல்லு. நீ வந்திருக்கிறான். என்னடி ஏங்க அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? நானும் அந்த புழல அறுத்துக்கிட்டு செத்து போயிருவேன். இப்படியே தானே சொல்ற, சாக மாட்டேங்கிறடா. எப்படா செத்த உங்களை எல்லாம் கொல்றது? நானு எதுக்குடா வந்த? துரு மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனியுடைய 22 நேத்திரம் 3 முழ 7 முழ கோபம். வரப்பிரசாத தூர்வாசர் தூர்வாச ரிஷி வந்திருக்கிறார். ஆமா. என்ன ரிஷி? ரிஷியா? ரிஷியா வந்திருக்கிறா? முனி. முனியா? ஆமா. என்னாடி முனி வந்துக்குதுங்கறா? முனி வந்தா கூட பணமரத்துல அடிக்க சொல்லுங்க. ஆமா. அவ்வளவு கொழுப்பா? ஆமா. எவ்வளவு திமிரு புண்ட பாருங்க. ஆமாண்டா. முடி வந்தா பணமரத்துல முடி அடிக்கிறதா? ஏண்டா? ஏங்க நான் பணமரத்துல அடிக்கிற முடி அடிக்கிற முடியா? பார்த்தா அப்படித்தானுக்கு பூரா வெறும். இதுக்கு மேல கேள்வி கேட்பது இல்ல. ஓ நான் போறது அத்துவானம். ஆமா. அதனால நீங்களே போங்க. ஆள் அனுப்புறது அத்துவானம். நாமளே போறதுதான் உத்தமம். நம்மள மரியாதை கொடுத்து அவனுக்கு மரியாதை கொடுத்து நாம சொல்லி அனுப்பணும். எப்ப அவன் நம்மள அவன் மதிக்கலையோ இதுக்கு மேல அவனுக்கு மரியாதை இல்ல. என்ன என்னடா ஆணவம் பிடித்தவனே, அடிய வாணி, அடிய தட்டுவாணி, சோமரதத்திலே வீட்டிருக்கிறோம் என்ற அகந்தையா உனக்கு? என்ன மிரட்டுற? இந்த மிரட்டு உண்டுக்கா நாங்க போய் மாட்டோம். என்னைய சித்தத்தை போய் ஒரு புல்லாங்கோழி சித்தராங்காச்சும் பிள்ளைங்க சத்தியலோகத்தை தேடி. ஆமா. சித்தர்கள் பத்தர்கள் சோங்கி சொங்குமான் ஆண்டி அரசு அத்தனை பேர் வருவாங்க. வரத்தை வாங்கிட்டு போவாங்க.
பண்ணுவாங்க அது மாதிரி எங்க பாதத்தை பணிஞ்சிட்டு மரத்துல என்ன கை கட்டி வாய் பதைத்து வேணுங்கிற வரங்களை பெற்று செல். இங்க வந்து அராஜகலாம் பண்ணக்கூடாது. எப்ப பொம்பளை விட்டு ஒரு ஆம்ப பேச விட்டு ஆம்பளை நிக்கிறானோ அவன் வாழ அருகதையற்றவன். ஏய் உன் பொண்டாட்டி பேசும்போது நீ வாய் திறந்து கேட்டுட்டு இருக்கறல, நீ படைக்கிறதுக்கே தகுதி இல்ல. ஏன் கோம்பல்லாது பாருடா. பைத்தியக்காரி ஆரடி பைத்தியக்காரங்கற இவ்வளவு பையனே என்ன கோம்பல்லாது பாருடா. ஏய் கல்வாச்சி பண்ணியாடா. நானும் வந்து பாக்குறேன் உன்னை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். தாடிக்கார என்னை பார்த்து கூடுறாங்க. தெரியாது வர்றவனுக்கெல்லாம் புரியத்தான் தெரியல. என்ன பார்த்தா என்னடா சொல்கிறாய்? பிரம்மா தான் என்ற கர்வத்தால் அழிந்து போய் விடாதே. தவத்திலே சிறந்த தவஞானி ஊர்வாச மகரிஷி சத்தியலோகத்தை தேடி வந்திருக்கிறேன். என் பாதத்தை பணிந்தா இந்த அகில உலகத்தில் பஞ்ச சிரத்தோடு இந்த பரந்த உலகத்திலே நீ வாழ்ந்திருப்பா. இல்ல உனக்கும் சரி உன் பொண்டாட்டிக்கும் சரி இன்னைக்கு பெருசா கொடுத்துருவேன். நான் எத்தனை பார்த்துட்டு வந்துக்கிறேன் தெரியுமா? உத்தர பாதம் படிப்பதேடா. வெட்டால பாகி உத்தர பாதம் படிப்பதேடா. ஒரு நாள் முடியாது. அப்படியே வாடி. உத்தர பாதம் படிப்பதேடா. பாகி. ஒரு மாட போயலே உத்தர பாதம் படிப்பதேடா. அவன் சொல்றது சொல்லட்டும். சொல்லுங்க. உன் பாதத்தை நான் பணிவதா ஒரு கால முடியாது. நான் அதாவது இந்த பிரம்மாவே பெரியவன். தேவர் மூவரிலே பிரம்மாவே தலை சிறந்தவன். இந்த பிரம்மா இல்லனா இந்த அண்ட பிரபஞ்சத்திலே எந்த ஒரு ஜீவனும் படைக்க முடியாது, படைக்கவே முடியாது. நான் படைத்தால்தான் பூமியில் ஒரு உயிரானது பிறக்கும். இந்த பிரம்மாதான் பெரியவன். வேணா என் பாதம் பணிஞ்சிட்டு வேணுங்கிற வரங்களை அனைத்து உயிரினங்களையும் நான் தான் படைக்கிறேன். அதனால் நீ பெரியவனா? நானே பெரியவன். படைப்பது பெரிதல்ல, இந்த பிரபஞ்சத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் பெரிது. நீ படைத்திருந்தாலும் தவத்திலே சிறந்தவன், பாவத்துக்குரியவன், 22 கண்களை உடையவன். என்னை பணியாம என் தவத்தை மதியாம நீ பணிய மாட்டியா? இல்ல என் புருஷன் மேல பைத்தியக்கார புண்டை நடிச்சிட்டியாதாலே. வாழ வைப்பதும் பெண்ணுதான், அழிக்கிறதும் பொம்பளைதான். பொண்டாட்டி ஒண்ணு கொல்லாம விட யாரு? பேசாம இரு. உயரமா இருக்கிற பொம்பளை நம்பாத. இருந்தாலும் நான் பாக்குறேங்க. வாங்க நீ பாக்குறியா? இல்ல நான் பாத்துக்கிறேன். நீ என்னடி பாக்குற? உனக்கும் சரி உன் புருஷனுக்கும் சரி மதியம்மா போனா என்னடா? வேதங்களை வைத்து 5 சிரத்தோடு அகில உலகத்தை படைக்கிறோம் என்ற ஆணவத்தால நானே பெரிய
பேசுறியா? என் புருஷனுக்கு 5 இருக்குது. இதுல என்ன செய்வாரு? ஆடுவாரு. அஞ்சு இருக்காது. ஏய் மேலி இருக்காது. இங்க பாரு. ஏய் பிரம்மா, என்னை மதியாம போன காரணத்தினா, தவறுசியை எண்ணி ஏளின செய்த காரணத்தினா, உனக்கு தான் என்ற கர்வம் அழிய, உன் 5 சிரத்திலே உன் தர்ம சிரம் அழிய இப்ப பலிதமாயிருச்சு பாத்தியா? ஐயோ நம்மள ஆகாத காலம் வந்து விட்டாட்டு. ஆமா சுவாமி கண்ணே, இவனோ பொல்லாத கோபம் கொண்ட தூர்வாசர். இவன் கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். ஆனா சாபத்தை நிவர்த்தியே செய்ய முடியாது. சாபத்தை ஆமாங்க நிவர்த்தியே செய்ய முடியாது. விமோச்சனமும் என்னன்னு தெரியல. என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒண்ணும் புலப்படல. தெரியல கண்ணே. மன்னா என்ன செய்வோம் கண்ணே? தேவி சுவாமி, இவன் வணங்குவதோ சிவபெருமானே. எப்படி இப்பேற்பட்ட கோபம் கொண்டவன் வணங்குவதோ சிவபெருமானே, சிவபக்தன். சரிங்க, அந்த சிவனையே தேடி சென்றால் இந்த சாபத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்ல? கிடைக்கும். ஏண்டி ஏதாவது உனக்கு தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. இல்ல ஏதாவது உனக்கு இதாவது புலப்படுதான்னு கேட்டோம். நான் சொல்வதுதான் போற மாதிரி தெரியல. அப்படியா மன்னா? பொழைக்காத கோழி ஏண்டி கேக்குற? டேய் நீ பேசாமறா கொஞ்ச நேரம். போறது உறுதி ஆயி போச்சு. டேய் அவன் கொடுத்தது ஒரு சிரம் தான் போகணும்னு சொல்லிக்கிறான். எனக்கு இருப்பது 5. 4 எதுக்குடா முண்டே அவரா? காலதாமதம் வேண்டாம் கண்ணே. தேவி சென்று அந்த விமலேசனை தரிசனம் செய்து இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன விமோச்சனம் என்று தெரிந்து வருகிறேன். அறிந்து வருகிறேன். நான் கைலங்கிரி போயிட்டு வரேன். நீ சென்று வா கண்ணே. சீக்கிரமா சென்று வாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ நீ மனசாகப்பட்டது படாதா பாடுபட்டு கொண்டிருக்கோம். ஆமா சீக்கிரம் வாங்க. சரி சரி புறப்படு. வெள்ளிங்கிரி போகலாம். புறப்படு. மறுபடியும் வந்துட்டாண்டா வெளியே. ஆமாங்க, சொல்வது அத்தனையும் உண்மை. தேவர்களுக்கு ஆணுவர்த்தி பார்த்தாயா? ஆமா. தான் என்ற கர்வம் இந்த தேவர்களுக்கு தலை தோங்கி விட்டது. இன்னைக்கு சத்தியலோகத்திலே பிரம்மன் மதியாத காரணத்தினா அவனுக்கு பெருத்த சாபத்தை அளித்திருக்கு. இப்பவே போறேன். 8 திக்கு தேவர்களையும் தேடி போறேன். என்ன மதிச்சா பாக்குறேன். மதிக்காதவர்களுக்கு அழிவு நிச்சயம்.
மாட்டீங்களா? விட மாட்டேன். இப்ப எங்க போலான்னு வந்து இப்ப இன்று பிரம்மன் மதியாத காரணத்தினால் அவனுக்கு கொடுத்திருக்க சாபம். ஆமாங்க. மதியாத காரணத்தினால் பிரம்மனுடைய தர்மசிரம் அழிந்து போக சாபத்தை கொடுத்திருக்கேன். இந்த போறேன் அந்த பாம்பாட்டி இருக்கானே பாதக்காலை மேனியெல்லாம் பாம்பை பிடிச்சுக்கிட்டு பாம்பு மேலெல்லாம் போட்டு முக்கன் படித்த பரமேஸ்வரன் இன்னைக்கு கைலைக்கு போறேன். அவன் மதிச்சா உலகம் இருக்கும். உங்களுக்கு மரியாதை கொடுத்தா அவன் இருப்பான். இல்ல இவனாட்ட அவனும் ஏழுன்னு செஞ்சா கொடுக்கறேன். வர்றேன். எத்தனை பேருக்கு கொடுக்கலான்னு யாருக்கும் கிடைக்காது. ஏன் கையில கிரி தண்ணி தேடிய தூர்வாசல் வந்திருந்தா பெரிய சேரியாபாடியில இருந்து எதுக்கு பெட்ரோல் செலவாகுது? பொட்டி தூக்கி தலைமை வச்சு மூடி போங்கடா இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்ல மண்டமால அடிச்சு வர்றேன். வர்றேன்டா மூடிக்கிட்டு கொடுத்தால் வரும் இட்டால் சாபமற்ற ஊர்வாச மகா முனிவராகப்பட்டவர் 5 முகமெடுத்த பிரம கடவுளுக்கு தர்மசர அறுபட்டு போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். இந்த சாபத்தை பெற்ற பிரம்மன் இந்த வெள்ளிங்கிரி தேடி தன் மாமனை பார்க்க இந்த சாபத்துக்கு என்ன விமோசனம் அப்படி என்று கேட்க வேண்டும் என்று போக நேரத்தில் வெள்ளிங்கிரியை பொற்பிடமா ஆண்டு வரக்கூடிய கைலாசநாதர் அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவன் சபதர்பார் அவரால் மட்டும்